Hello students, 10th standard Samachir Math exercise 1.1 solve பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 சம் சால்வ் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு தேர்ட் சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் என்னன்னா பி கிராஸ் ஏவோட ஆன்சர் கொடுத்தாங்க. ஸோ பியும் ஏயும் பார்ட்டிஷன் ப்ராடக்ட் பண்ணி அந்த ஆன்சரை நம்ம கொடுத்தாங்க. இதுல ஏ என்ன பி என்ன, அதாவது ஏ செட் எலமெண்ட்ஸ், ஏ செட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, பி செட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கார்டிஷன் ப்ராடக்ட்ன்றது என்னது, நம்ம இந்த ஏவையும் பியும் கம்பைன் பண்ணி தான் இது கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதுல இருந்து ஏ என்ன பி என்னன்னு கேட்கணும். ஸோ இப்போ இதுல கவனிச்சு பண்ணணும் என்னன்னா, நம்ம மோஸ்ட் ஏ கிராஸ் பி அப்படின்னு பார்த்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலாம் ஏன்னு எடுத்துக்கோம். இந்த கொஸ்டின்ல பி கிராஸ் ஏன்னு போட்டிருக்காங்க. ஸோ பி கிராஸ் ஏன்னா பி வந்து ஃபர்ஸ்ட் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் பிஏ சேர்ந்தது. ஏன்னா இப்போ நம்ம பி கிராஸ் ஏன்னு பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 1ன்னு ஒரு செட் இருக்கு, 1 3ன்னு ஒரு செட் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இப்போ இது வந்து எனக்கு பினா இது ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு பி கிராஸ் ஏ ரிசல்ட் வந்து எப்படி வரும், 2 1 2 3 1 1 1 3ன்னு இருக்கு. ஸோ அப்போ இதை பார்க்கும்போது என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாமே வந்து எனக்கு வந்து பிஎஸ் சேர்ந்தது. இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2 எல்லாமே வந்து பிஎஸ் சேர்ந்தது. அப்ப பி கிராஸ் ஏன்னா ஒரு ரெண்டு பேர்ல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து பிஎஸ் சேர்ந்தது, செகண்ட் எலமெண்ட் வந்து ஏவை சேர்ந்தது. அதுவே ஏ கிராஸ் பின்னு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏவை சேர்ந்தது, செகண்ட் எலமெண்ட் பிஏ சேர்ந்தது. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பி கிராஸ் ஏ. அப்ப என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாமே வந்து எனக்கு பிஏ சேர்ந்தது. இப்போ எப்படி எழுதலாம்னா பி வந்து பின்ற செட் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ், அப்ப பின்றது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ல எல்லாமே என்னென்ன இருக்கு, இங்க வந்து -2 -2 0 0 3 3 இருக்கு. இப்ப பி வந்து என்ன இருக்கும், -2. இப்போ நம்ம இங்க 2 இங்க ரெண்டு எலிமெண்ட் இருக்குன்னு 2 1 2 3 ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இப்போ இங்க வந்து -2 -2 ரிப்பீட் ஆகுறப்போ அப்போ -2 வந்து ரெண்டு எலிமெண்டோட கம்பைன் பண்ணி அப்படி வருது. அப்ப பி வந்து -2 ரெண்டு வாட்டி இருக்கிற ஒரு வாட்டி எழுதிக்கிறோம். அதே மாதிரி 0 ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற எடுத்து எழுதிக்கிறோம். 0 ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால ஒரு வாட்டி 0, நெக்ஸ்ட் 3. ஸோ அப்போ பி கிராஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இங்க ஃபர்ஸ்ட் பி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இருக்க எல்லா கோஆர்டினேட்ஸுமே வந்து பிஏ சேர்ந்தது. 2 டைம் இருக்கிறதுனா 1 டைம் எழுதுறோம். ஏன்னா இங்க 1 டைம் இங்க இது கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ரெண்டு, இப்போ பில இருக்க ஒரு எலமெண்ட் இங்க ரெண்டு எலமெண்ட் கம்பைன் ஆகும்போது அதே பி வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்போ பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம பி செட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து ஏ செட். ஏ செட்ன்றப்ப என்ன வரும், பி கிராஸ் ஏல ஏ செகண்டா இருக்கிறதுனால அப்ப இந்த கோஆர்டினேட்ஸ்ல எனக்கு எல்லாமே வந்து செகண்டா வர எல்லாமே வந்து ஏவை சேர்ந்தது. அப்ப செகண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா 3 4 3 4 3 4 3 4 3 4 தான் ரிப்பீட்டே ஆகுது. இதுலயும் 3 இங்கேயும் 4 செகண்ட்ல, அதே மாதிரி இங்கேயும் 3 இங்கேயும் 4 இங்கேயும் 3 இங்கேயும் 4. அப்ப 3 4 மட்டும் தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது. அப்ப 3 4 வந்து ஏவை சேர்ந்தது. இப்ப இது பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு பி கிராஸ் ஏ பார்ட்டிஷன் ப்ராடக்ட் பண்ணாலே நமக்கு இந்த ஆன்சர் வரும். பாத்தீங்கன்னா -2 3 -2 4 அங்க இருக்கு, 0 3 0 4 அங்க இருக்கு, அடுத்து 3 3 3 3 3 4. அப்போ பியோட எலமெண்ட்டும் ஏவோட எலமெண்ட்டும் கண்டுபிடிச்சிருச்சு. அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.